த சைட் கேரக்டர் நோ த எண்டிங் அப்படிங்கிற மானோட பார்ட் ஒன்று தான் வந்து பார்க்குறோம். வாங்க இந்த கதையில் நம்ம ஹீரோ கிட்ட வந்து என்ன பண்ணால் பணம், புகழ், அதிகாரம் எல்லாமே வந்து என்ன பண்ணால் பயங்கரமான அளவில் வந்து என்ன பண்ணா இருக்கும். அதோட நம்ம ஹீரோ வந்து என்ன பண்ணால் அவனோட அசிஸ்டண்ட்டோட நடந்து போயிட்டுருக்கல அப்போ தான் பார்க்குறான். திடீர்னு பார்த்தா மேகம்லாம் அப்படியே கருப்பாகுது. என்னடா இது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது திடீர்னு பார்த்தாக்கா ஒரு ரெட் கலரில் தண்டர் வந்து என்ன பண்ணால் அட்டாக் பண்ணுது. அட்டாக் பண்ணோடனே அவனோட அந்த உடம்பு வந்து என்ன பண்ணால் ஒரு சோல் வந்து திடீர்னு கேப்சர் பண்ணதுக்காக வருது. ஹீரோ வந்து என்ன பண்ணால் அதை பார்க்குறான். பார்த்துட்டு திடீர்னு வந்து என்ன பண்ணால் அவன் தலையில் அதை கையை வச்சா இந்த உடம்பு எனக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துக்க பார்க்கும்போது திடீர்னு ஹீரோ என்ன பண்ணுறான் அவங்ககிட்ட இருக்க அந்த மானவை வந்து பயன்படுத்தி அவனோட உடம்பை வந்து ப்ரொடெக்ட் பண்ணி அந்த சோலை வந்து என்ன பண்ணால் அங்கே வந்து அடித்து வெளியே வந்து தோதிக்கிறான். அதனால் பார்த்தாக்கா அவன் மேலே வந்து என்ன பண்ணால் திடீர்னு நிறைய ஒரு மாதிரி லெட்டர்ஸு, நோட்டிஃபிகேஷன்ஸு, ஒரு மாதிரி சிம்பிள்ஸ் என்னென்னமோ வந்து வருது. இது என்னது, என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது பட்லர் இருந்துட்டு என்னாச்சு மாஸ்டர் உங்களுக்கு எதுவும் ஆகலை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஹீரோவோட கண்ணில் வந்து பார்த்தாக்கா அந்த நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த மாதிரி கிரேட் டீமன்ஸ் 72 டீமன்ஸ் வந்து என்ன இந்த உலகத்தை ஃபுல்லாக டேக் ஓவர் பண்ணப்படுது. அப்படி வந்து என்ன பண்ணால் டேக் ஓவர் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் வந்து அப்படின்னா ஒரு பிச்சைக்காரன் மாதிரி தான் இருப்பான் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்து பார்க்குறோம். என்ன இது எது நான் பிச்சைக்காரனா, என்னடா நடக்குது, இது என்ன வருது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு ஹீரோ வந்து அப்புறம் கிளாஸில் இருக்கும்போது அப்போ தான் யோசிச்சு பார்ப்பான். திடீர்னு வந்து என்ன அப்படின்னா ஒரு மாதிரி பின்னல் அடிச்சுது. என் தலையில் என்னென்னமோ வந்துச்சு. இது எப்படி இருக்கும், இது உண்மையாக பொய்யா எனக்கு தெரியலையே. எனக்கு ஒரு விஷயம் தான் என்ன அப்படின்னா இடிக்குது. நான் வந்து என்ன அப்படின்னா எவ்வளோ பெரிய பணக்காரன், என்கிட்ட வந்து என்ன அப்படின்னா அளவு கடந்த தங்கம் இருக்குது. ஆனால் இது எல்லாமே வந்து அப்படின்னா போய்விடும் அப்படின்னு சொல்லுது. என்னால் இதை நம்ப முடியல. ஆனால் நான் இதை இக்னோர் பண்ணிட்டு சும்மாவும் வந்து இருக்க முடியாதே. சரி ஓகே, நான் ஒரு வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்லி பட்டில் சொல்லும்போது எங்கே மாஸ்டர் நீங்கள் போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை எனக்கு ஒரு விஷயம் வந்து என்ன அப்படின்னா உறுத்தலாகவே இருந்துகிட்ருக்கு. நான் கொஞ்சம் அதனால் வெளியே போய் பார்க்கணும். அதனால் நான் வந்து என்ன அப்படின்னா சீக்கிரமாக போய்ட்டு உடனே வந்து வந்துடுறேன் மாஸ்டர். இருந்தாலும் ஆனால் உங்களோட ஹெல்த் நீங்கள் வந்து என்ன அப்படின்னா போன வாட்டி வரும்போது ரத்தம் வந்து எடுத்தீங்க, அதை மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது சரி ஓகே அது எல்லாத்தையும் வந்து என்ன அப்படின்னா நானே வந்து பார்த்துக்கிறேன். நான் இப்போ வந்து அப்படின்னா ஒரு வேலையாக வந்து அப்படின்னா வெளியே போகணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் பேப்பர் வந்து அப்படின்னா பார்த்துட்டு சரி ஓகே நான் இப்போ போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அப்படின்னா டக்குன்னு அங்கே வந்து ஓடி போயிடறேன். அந்த உலகம் இந்த உலகத்தை வந்து அந்த டீமன்ஸ் வந்து அப்படின்னா டேக் ஓவர் பண்ண போகுது, மக்கள் எல்லாம் சாக போகிறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் கேட்கும்போது கூட வந்து என்ன அப்படின்னா எனக்கு ஒரு விஷயம் அப்படின்னா எனக்கு ரொம்ப கஷ்டமாகவே இல்லை. ஆனால் ஒரே ஒரு விஷயம் அதுதான் என்ன அப்படின்னா என்னை ரொம்பவே கோவப்படுத்துது. நான் வந்து என்ன அப்படின்னா இந்த கதையோட முடியலை வந்து என்ன அப்படின்னா ரோட்டில் பிச்சைக்காரனாக வந்து மாறிடுவேனா. சே வெறுப்பாக இருக்குது. நிறைய மான்ஸ்டர்ஸ் எல்லாம் அப்பியர் ஆகும். ஆனால் அப்படி அப்பியர் ஆகும்போது ஒரு சூசன் பண்ணப்பட்ட ஹீரோன்னு வருவான். இந்த மொத்த உலகத்தையும் வந்து மான்ஸ்டர்கள் கிட்டேருந்து காப்பாற்றுவான். அப்படி காப்பாற்றி இந்த மொத்த உலகத்தையும் வந்து என்ன பண்ணால் அவன் கண்ட்ரோலுக்கு கீழே கொண்டு வருவான். அப்படி கொண்டு வர அந்த ஹீரோ எதுக்காக வந்து என்ன பண்ணால் என்ன கேவலமாக வந்து நினைக்கிறான். என்னோடய டவுன்ஃபாலுக்கு அவன் ஏன் காரணமாக இருக்கான். எனக்கு அதுதான் வந்து என்ன பண்ணால் பிடிக்கவே இல்லை. அது ரொம்ப வந்து என்ன பண்ணால் என் மனசை ஊற்றிக்கிட்டே இருக்குது. அவனுக்கும் எனக்கும் என்ன சம்மந்தம், என்ன ஏது எதுவுமே என்ன பண்ணால் எனக்கு தோணவும் இல்லை. அவன் நான் இதுக்கு முன்னாடி பார்த்தது கூட வந்து கிடையாது அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து யோசிச்சுட்டு வந்துட்டேன். இந்த இடம் தான் நினைக்கிறேன். இந்த இடத்துல தான் இதுக்கு முன்னாடி இருந்த ஒரு எம்பரர் வர ஒரு ஹிட் அண்ட் டஞ்சன் வந்து அப்படின்னா இங்கே இருக்குது. சரி ஓகே பார்ப்போம் இங்கே யாராவது இருக்கானுங்களா. நான் சுற்றி முற்றி பார்க்க வரைக்கும் இங்கே யாருமே இல்லையே. சரி ஓகே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதெல்லாம் வந்து அப்படின்னா வெறும் என்னோட இல்யூஷன் தான் நினச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்தாக்கா என்னது இது, இந்த இடத்துல வந்து ரத்தம் கிடக்கு. அப்போ இங்கே யாரும் வந்து இருக்காங்களே அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்தாக்கா அந்த ஒரு குகையை நோக்கி வந்து என்ன அப்படின்னா ஃபுல்லாக ரத்தமாக வந்து என்னென்ன போயிட்டுருக்கும். இங்கே யாரும் வந்து என்ன அப்படின்னா இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து பார்த்துட்டு திடீர்னு ஷாக் ஆகுறான். பார்த்தாக்கா அந்த ப்ரொட்டாகனைஸ் வந்து என்ன அப்படின்னா ரத்த அடிப்பட்டதோடு வந்து என்ன அப்படின்னா அங்கே நின்றுட்டுருப்பான். நீங்கள் யார், நீங்கள் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, இது வந்து என்ன அப்படின்னா ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா அப்படின்னு சொல்லிக்கும்போது சரி ஓகே நீ யாரோ முதல்ல அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு ஹீரோ வந்து என்ன அப்படின்னா அவனோட வந்து பேரை சொல்லிடுறான். சொல்லிட்டு இந்த அம்மா உனக்கு என்ன அடிபட்டிருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆமாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துக்கும்போது பார்த்தாக்கா ஹீரோ வந்து அப்படின்னா ஒரு போர்ஷன் வந்து தூக்கி வைக்கிறான். இது உண்மையாகவே என்ன அப்படின்னா ரொம்பவே ஒரு ரேரான ஒரு போர்ஷன், என்னை மன்னிச்சிருங்க இதுக்கு வந்து கொடுக்கறதுக்கு என்கிட்ட காசு இல்லை அப்படின்னு சொல்லும்போது காசு வாங்கிட்ட நான் கேட்டேன்னா காசுலாம் என்ன அப்படின்னா எனக்கு எதுவும் தேவை கிடையாது. யாராவது ஒருத்தன் அடிபட்டிருக்கும் போது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் என்னோட நேச்சர் அப்படின்னு இவன் தான் உண்மையான ப்ரோட்டகனிஸ்ட்னா நான் கண்டிப்பாக இவன் முன்னாடி நான் ரொம்ப கைண்டான பர்சனுங்கிற மாதிரி தான் வந்து காமிக்கணும். சரி ஓகே உனக்கு வேறு ஏதாவது பிரச்சனை இருந்தால் நீ என்கிட்ட சொல்லு. சரி ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லும்போது அவனும் வந்து என்ன பண்ணால் போயிட்டு வரான். ஆனால் ஹீரோ மனசில் நினைக்கிறான் அது என்னோட போர்ஷன்ரா, ஐயோ அது குடிக்கிறானே அது விலை அதிகம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு ஹீரோ என்ன அப்படின்னா அந்த டஞ்சனுக்கு வந்து பார்க்குறான். இந்த டஞ்சனில் இருக்க இந்த மானா இது உண்மையாகவே ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. இந்த லேம்பில் கூட இருக்க மானா என்னால் ஃபீலே பண்ண முடியல. இது எல்லாமே ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக இருக்குது. அது மட்டும் கிடையாது அவனோட லுக்கு, நான் ப்ராஃபஸியில் பார்க்கும்போது அவனோட லுக்கு வேறு மாதிரி இருந்துச்சு, இப்போ வேறு மாதிரி இருக்குது. இவன் இந்த டஞ்சனுக்கு வரும்போது அடிபட்டு ரத்தம் சொட்ட சொட்ட இவங்ககிட்ட இருக்க எல்லா போர்ஷனும் தீர்ந்து போனதுக்கப்புறம் தான் வருவான். அப்படி வந்து பார்க்கும்போது இந்த ஹோலி ஸ்வாட் அது அங்கே தான் வந்து என்ன பண்ணா இருக்கும். அதை அவனே வந்து என்ன பண்ணா எடுத்துக்குவான். எடுத்ததுக்கப்புறம் என்ன அப்படின்னா அவனோட காயங்கள் எல்லாமே சரியாயிடும். அவன் திரும்பவும் வந்து என்ன அப்படின்னா அவனோட பவரை வந்து என்ன பண்ணால் கெயின் பண்ணிக்குவான். இதை நான் வந்து என்ன பண்ணால் கண்டிப்பாக உள்ளே போய் செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து நான் அப்புறம் அங்கே உள்ளே போய் பார்க்கும்போது பார்த்தாக்கா
அந்த இடத்துல அந்த ஸ்வாட் வந்து என்ன பண்ண இருக்காது. அப்போ அவன் எடுத்துட்டானா, அப்போ அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே என்ன பண்ணா நடக்க போதா? என்ன வந்து என்ன பண்ணா அவன் திரும்பவும் அதே வந்து மாத்த போறானா? ஷோ! எனக்கு ஒரே எரிச்சலா வந்து வருதே! அவனுக்கும் எனக்கும் என்ன பிரச்சனை? எதனால வந்து என்ன அப்பன்னா அவன் என்ன அவ்வளோ கேவலமா வந்து மாத்த போறான்? இந்த இடத்துல இருக்க மான்ஸ்டர்ஸ் அது எல்லாத்தையும் அழிச்சு, இந்த உலகத்த வந்து என்ன அப்பன்னா அவன் திரும்பவும் புதுப்பிப்பானா? ஆனா அப்படி பண்ணும்போது எனக்கான பிரச்சனை நடந்தா நான் என்ன செய்றது? ஒரு வேளை இப்ப தான் வந்து என்ன அப்பன்னா அவன் ஸ்டார்ட்டிங்ல இருக்கான். நான் ஸ்டார்ட்டிங்லேயே அவனுக்கு ஹெல்ப் பண்ணி உதவி பண்ணதுனால, அவன் என் மேல கைண்டா நடந்துக்கிட்டானா? ஆனா அதுலயும் வந்து அப்பன்னா ஒரு ஆபத்து இருக்கு. ஒரு வேளை அவன் எனக்கு எதிராவே திரும்பிட்டான்னா நான் என்ன செய்றது? அப்படின்னு சொல்லி அவன் யோசிச்சுட்டு இருக்கும்போது பட்லர் வந்து இது பண்ணிட்டு இருக்கான். "என்னாச்சு? ஏன் மாஸ்டர் நீங்க வந்து அப்பன்னா ரொம்ப சோகமா இருக்கீங்க?" அப்படின்னு இருக்கும்போது, "ஆமா, எனக்கு ஒரு சில விஷயங்கள யோசிச்சுட்டு இருக்கேன். சரி ஓகே. எனக்கு டியூக் சொன்ன ஒரு விஷயத்த நான் இன்னமும் சொல்றேன். எப்போ வந்து என்ன அப்பன்னா காயின் மேல போகுதோ, அதுக்கான ஒர்த்தான விஷயங்களும் அங்க இருக்கும்." அப்படின்னு சொல்லும்போது, "நான் கிளம்புறேன். எனக்கு முக்கியமான ஒரு வேலை இருக்கு. மாஸ்டர் இப்ப நீங்க ஒரு இம்பார்ட்டன்ட்டான மீட்டிங் அட்டெண்ட் பண்ணணும்." நான் கிளம்புறேன்." அப்படின்னு சொல்லி ஹீரோ அங்கேருந்து ஓடி போயிறான். இந்த அகாடமிய பொறுத்தவரைக்கும் அதிகப்படியான ரேங்க் வச்சிருக்கவங்க தான் நல்ல நல்ல மேன்ஷன் இருக்கும். ரேங்க் கம்மியா இருக்கிறவங்களுக்கு இடமும் ரொம்ப மோசமா தான் இருக்கும். அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஸ்பிரிட் வந்து கத்திட்டு இருக்கு. "என்னடா இடம் இது? காக்கா கூட விட இத விட பெருசா இருக்கும்டா. இந்த இடம் ரொம்ப கேவலமா இருக்குடா." அப்படின்னு சொல்லும்போது, "நான் என்ன செய்றது? என்னோட ரேங்க் லோவா இருக்கு. இப்ப தான் நீ என்ன பார்த்துருக்க. அப்படிங்கும்போது இனிமே தான் நான் என்னோட ரேங்க் அதிகப்படுத்தணும்." "என்னடா சொல்லிட்டு இருக்க? இதுதான் நீ தான்டா என்ன அப்படின்னா இங்க பவர்ஃபுல்லான ஆளு. உனக்கு என்ன அப்படின்னா இந்த இடத்த குடுத்துருக்காய்ங்க." இது எல்லாமே அந்த எம்பரர் அவன் பண்ண வேலை தான். என்னன்னா, உங்க ஃபேமிலில இருக்கக்கூடிய எல்லா வெல்த்தையும் வந்து நான் அப்பலாம் டொனேட் பண்ண வச்சுட்டான். அதனால உங்ககிட்ட இருக்க எல்லா பவரும் வந்து என்ன பண்ண போயிடுச்சு. கடைசில உங்க ஃபேமிலி வந்து அப்பறம் ஃபாலோன் ஆயிடுச்சு. இது எல்லாமே அவனோட தப்பு தான். ஸோ எனக்கு எரிச்சலா வருதே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்பிரிட் கத்திட்டு இருக்கையில பார்த்தா ஏதோ கதவு தட்டுற சவுண்ட் கேட்குது. யார் நீங்க? அப்படின்னு சொல்லி அவன் வந்து கேட்கையில இந்த மாரி ஹீரோ அவன் பேர சொன்னோனே, சரி நில்லுங்க நான் ஏதோ வந்து கதவ தொறக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு வந்து கதவ தொறந்தான். ஆனா ஹீரோ வந்துட்டு உன்ன பார்த்ததுல என்ன பண்ணா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம கொஞ்சம் ஒரு வாக் போலாமா? இந்த இடம் ஃபுல்லாவே ரொம்ப நாய்ஸா இருக்கு. அதனால தான் நம்ம கொஞ்சம் வெளிய போய் பேசலாம் அப்படின்னு சொல்லும்போது, சரி ஓகே ஒரு 10 நிமிஷம் நில்லுங்க நான் வந்துர்றேன்." என்னது என்ன ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ண வைக்க போறியா? இல்ல, இல்ல ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. நீ கொஞ்சம் சீக்கிரம் வந்து அப்பனா வர பாரு. சரியா? அப்படின்னு சொல்லிட்டு அவன் தோள்ல தட்டி குடுத்துட்டு ஹீரோ வந்து அப்பனா அங்கருந்து போயிருவான். ஆனா அந்த ஸ்பிரிட் இருந்துட்டு அதுக்கும் கத்தும். யார்றா அவன்? அவ்ளோ திமிரா வந்து நம்மளா பேசிட்டு இருக்கான். அவனுக்கு என்ன அவ்ளோ திமிரா? இதுதான் இந்த மாரி ரொம்ப பணக்காரனா இருக்கவங்கலாம் ரொம்ப திமிரு பிடிச்சவனா தான் இருப்பாய்ங்க. சரி ஓகே என்ன ஏதுன்னு போய் பார்ப்போம். "நீயும் லஞ்சுக்கு உன்னோட ஸ்வாட கொண்டு வந்திருக்க." அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்கல, "என்ன மன்னிச்சிருங்க. நான் எப்ப எங்க போனாலும் என்னோட ஸ்வாடோட தான் போவேன்." "சரி ஓகே. நானும் இத புரிஞ்சுக்கிறேன். நைட்ஸ் எல்லாருமே எங்க போனாலும் அவங்க ஸ்வாடோட தான் இருப்பாங்கன்னு நெனச்சேன்." "சரி ஓகே. கரெக்ட் தான்." அப்படின்னு சொல்லிட்டு, "சரி ஓகே. இந்த டின்னர்ல ஏதாவது ஒரு 2, 3 சூஸ் பண்ணு." அப்படிங்கும்போது, "இல்ல, இல்ல எனக்கு இதெல்லாம் வேணாம். எனக்கு இதெல்லாம் வந்து என்ன பண்ணா சாப்பிட்டு பழக்கம் இல்ல. எனக்கு இதெல்லாம் வேணாம். ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கும்." "பரவால்ல. சும்மா அத எடுத்துக்க. நீங்க அந்த போர்ஷனுக்கு காசு குடுக்க தான் என்ன கூப்பிட்டீங்களா?" அப்படின்னு சொல்லும்போது, "என்னடா என்னைய பார்த்தா அப்படியா தெரியுது? சும்மா ஏதோ பார்த்து பேசலங்கிறதுக்காக தான்டா கூப்பிட்டேன். சரி ஓகே. நீ இப்ப கிராஜுவேட் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ண போற?" "அது எனக்கு நெறைய எய்ம் இருக்கு. இந்த மாரி நெறைய பேர் என்கிட்ட வந்து என்ன பண்ண ஜோக் பண்ணியிருக்காங்க. ஆனா நான் வந்து என்ன பண்ணா அத சீரியஸா தான் எடுத்துக்குவேன். நான் இந்த கிராஜுவேஷன் முடிஞ்ச உடனே என்னோட இன்ஃப்ளூயன்ஸ் அது எல்லாத்தையும் என்ன பண்ண அதிகரிக்க போறேன். என்னோட ஃபேமிலி வந்து அப்பனா ஃபாலன் ஆகிருக்கலாம். நான் அத திரும்ப எடுத்துட்டு வருவேன்." "சரி ஓகே. நான் சும்மா தான் கேட்டேன்." அப்பதான் ஹீரோ என்ன பண்ணா அவனோட மனசுலேருந்து யோசிச்சு பார்க்குறான். இவனோட ஸ்டேட்டஸ் அது எல்லாமே ரொம்ப அற்புதமா தான் இருக்கு. கண்டிப்பா ஃபியூச்சர்ல வந்து என்ன பண்ணா இவன் பெரிய ஆளா வரப்போறான். ஆனா நான் இப்பலேருந்தே என்ன பண்ணா மீன்ல தூண்டிட்டு போற மாரி இவனுக்கான இரைய வந்து செட் பண்ணாலே போதும். இவன் ஆட்டோமேட்டிக்கா என் வலையில விழுந்துருவான். அப்படின்னு சொல்லும்போது பட்லர் இருந்துட்டு, "உங்கள பார்க்கறதுக்காக அந்த கெஸ்ட் வந்திருக்காங்க." அப்படின்னு சொல்லும்போது, "என்னது கெஸ்ட்டா? ஏன்டா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "இல்ல நீங்க நேத்தே வந்து என்னான்னா அவர பார்க்கறதா இருந்துச்சு. இப்போ வந்து என்னான்னா அவரு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு." சரி ஓகே. ஏதோ ஒண்ணு. சரி நாம வெளியில போலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, திடீர்னு பார்த்தாக்கா ஒரு மாரியா இருக்கு. "என்னடா இது? சார் உங்களுக்கு என்னாச்சு?" அப்படின்னு சொல்லி அவன் கேட்கல. ஹீரோக்கு பார்த்தாக்கா ஒரு மாரி தலைவலிக்கிற மாரி வந்துரும். அ அது ஒண்ணும் இல்ல. இது இப்ப தான் வந்து என்ன பண்ணா இந்த மாரி இருக்கு. பார்த்தாக்கா ஹீரோக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் மாரி வந்துகிட்டு இருக்கு. பார்த்தா நம்ம ஹீரோக்கு திடீர்னு ஒரு இல்யூஷன் வந்து தோணும். ஒரு தலைய விரிச்சு போட்டுட்டு ஒரு பொண்ணு வந்து என்ன பண்ணா, ஒரு ஸ்வாட் டான்ஸ வந்து பண்ணிக்கிட்டு இருப்பா. இப்படி இவ ஸ்வாட் டான்ஸ் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்தாக்கா, அந்த கதையில இருக்க அந்த புரோட்டகனிஸ்ட் அவன் வந்து என்ன பண்ணா பார்த்துக்கிட்டே இருப்பான். பார்த்துட்டு அவன் வந்து என்ன பண்ணா, உண்மையாவே இவங்க ஒரு எம்ப்ரஸ் தான். ரொம்ப அழகா இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவன் வந்து பார்த்துட்டு இருக்கையில, "மாஸ்டர் உங்களுக்கு என்ன ஆச்சு?" அப்படின்னு சொல்லும்போது, "இப்போ தான் எனக்கு புரிஞ்சது. என்ன எதனால வந்து என்ன பண்ணா அவன் என்ன வெறுக்கிறான்னு. ஆ வெளில உட்காந்துருக்காளே அவளால தானா?" அப்படின்னு சொல்லி ஹீரோ என்ன பண்ணா புடிச்சுட்டு, "நீங்க என்கிட்ட தான் சொல்றீங்களா? என்ன சொல்லிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பட்லர் அப்படியே ஷாக் ஆயிருவான். சரி ஓகே. நானே போய் அவள போய் பார்க்குறேன். இவ உண்மையாவே வந்து என்ன பண்ணா ரொம்ப திறமையான ஆள் தான். என் கதைப்படி இவ தான் ஹீரோயினியா இருப்பான்னு நான் நினைக்கிறேன். அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்ணா அங்க உள்ள போறான். இவளோட ஃபேமிலி அது இந்த பார்டர வந்து என்ன பண்ணா புரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கு. அவங்க பார்டர புரொடெக்ட் பண்றாங்க அப்படிங்கிறனாலயே என்ன பண்ணா அவங்களோட ரிசோர்ஸஸ் எல்லாமே என்ன பண்ணா கம்மியாகிக்கிட்டே வந்து இருக்கும். அது எல்லாத்தையும் மான்ஸ்டர்ஸ் வந்து அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கும். அவங்களும் என்ன பண்ணா அதுக்காக நெறைய பேர்ட்ட கடனும் வாங்கியிருக்காங்க. ஆனா, அந்த கடன் எல்லாத்தையும் வந்து என்ன பண்ணா, அவங்களே வந்து என்ன பண்ணா கட்ட முடியாம திவால் ஆயிட்டாங்க. அதுவும் யார்கிட்ட? எங்க அப்பா கிட்ட தான். அதனால தான் வந்து என்ன பண்ணா, அவன் ஒரு வேள கடுப்பா இருக்கான்னு நெனைக்கிறேன்.
எங்களோட ஃபேமிலியை அவங்களே வந்து அப்படின்னா டேக் ஓவர் பண்ணி அவங்களே எங்களோட ஒரு பார்டரான ஒரு ஃபோர்ஸ் மாதிரி மாற்றிக்கலாம் தான் நினைக்கிறாருன்னு நினைக்கிறேன். சரி ஓகே. ஏதோ ஒன்று நான் வந்து என்ன பண்ணேன், என்னோட வழியில வந்து கரெக்ட்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, "என்ன மன்னிச்சிடுங்க. நான் இங்கே லேட்டா வந்ததுக்கு." அப்படின்னு சொல்லும்போது, "பரவால்ல. இதனால என்ன இருக்கு? எப்பயுமே நீங்க வந்து என்ன பண்ணா என்னைய பார்க்கல லேட்டா தானே வருவீங்க. இதெல்லாம் நான் வந்து என்ன பண்ணா ஒரு விஷயமாவே எடுத்துக்க மாட்டேன்." அப்படின்னு சொல்லும்போது, "சரி ஓகே பரவால்ல. நானும் வந்து என்ன பண்ணேன், எந்த ஒரு பிரச்சனையும் பண்றதுக்காக வரல. நான் உங்கள்ட்ட வந்து சும்மா பேசுறதுக்காக தான் வந்து வந்தேன். நம்ம 2 பேரும் கிளாஸ் பார்ட்னர்ஸ் ஆயிடலாமா? அதுக்காக தான் கேட்க வந்தேன்." சரி ஓகே. ஆனா நீ ரேங்க் 10ல இருக்க. நான் ரேங்க் 2ல இருக்கேன். நாம 2 பேரும் எப்படி கிளாஸ் பார்ட்னர்ஸ் ஆக முடியும்? உன் கூட சேர்றதுனால எனக்கு ஒண்ணும் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இல்லையே! நான் உங்களுக்கு ஸ்பான்சர் பண்றேன். அதுதான் என்னால முடியும்." அப்படிங்கும்போது, "நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? ஒரு நோபல் ஃபேமிலி இன்னொரு நோபல் ஃபேமிலிக்கு ஸ்பான்சர் பண்ண மாட்டாங்க." அப்படிங்கும்போது, "பரவால்ல. அத பத்திலாம் எதுவும் கவலைப்பட வேண்டாம். நீங்களே வந்து என்ன அப்பன்னா காம்னர் மாரி தான் உங்க வாழ்க்கைய ஓட்டிட்டு இருக்கீங்க. கிழிஞ்ச துணிய தச்சு போட்டுட்டு. அதானே? ஏய் நீ எங்கள அசிங்கப்படுத்துற. பரவால்ல. இருந்தாலும் என்ன அப்பன்னா உண்மை அதுதானே. நீங்க வந்து என்ன அப்பன்னா எங்க ஸ்டேட்டஸ்க்கு என்ன அப்பன்னா நிகரான ஆளே வந்து கிடையாது. இருந்தாலும் நான் உங்களுக்காக ஹெல்ப் பண்றேன். நீ என்ன ரொம்ப கா காயப்படுத்துற." அப்படின்னு சொல்லும்போது, "பரவால்ல. நான் என்ன அப்பன்னா உங்கள்ட்ட உண்மைய தான் வந்து சொல்ல வருகிறேன். உங்களோட ஃபேமிலியோட ஸ்டேட்டஸ பார்த்து நான் எந்த ஒரு விஷயமும் செய்யல. உங்களோட அந்த ஸ்டேட்டஸ். நீங்க வந்து என்ன அப்பன்னா உங்களோட ஸ்குவாட வீசின அந்த டான்ஸ். அது உண்மையாவே எனக்கு ரொம்ப புடிச்சிருக்கு." அப்படின்னு சொல்லும்போது, "நீ என்ன சொல்லிட்டு இருக்க? நீ எப்ப அத பார்த்த?" "நான் உங்கள வந்து என்ன அப்பன்னா உங்களோட அந்த ஆர்ட்ட அத நான் பார்த்தோனே அப்புறம் ரொம்ப மெய் சிலுத்துட்டேன். அதனால தான்." அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அப்படின்னா இன்னும் 2 பிட்ட சேர்த்து போடுற மாரி இப்போ அவள வந்து என்ன அப்பன்னா எம்பாரஸ் பண்ற மாரி சொல்லிக்கிட்டே வந்திருப்பான். "கொஞ்சம் அத நிறுத்த." அப்படின்னு சொல்லும்போது மூஞ்சிக்கு முன்னாடி வந்து சொல்லுவான். "நீ வந்து என்ன அப்பன்னா ரொம்ப பெரிய ஆளு. கண்டிப்பா நீ வந்து அப்படியே என்னோட பார்ட்னர் ஆகணும்." அப்படின்னு சொல்லும்போது, அடுத்த சீன் அப்படியே இன்னொரு இடத்துல சேஞ்ச் ஆகுது. அந்த மெய்டு வந்து பார்க்குறா. இந்த மாரி இது வெளியில யாருக்கும் வந்து தெரியாது. ஹீரோ நெனச்சா எப்ப வேணா முடிச்சுக்கலாம். இந்த க கான்ட்ராக்ட் ரொம்ப வந்து என்ன அப்பன்னா அநாயகமா இருக்கு. அவன் உங்கள செட்யூஸ் பண்ண பார்க்குறான். பரவால்ல விடு. அவன் என்ன பத்தி நெறைய புகழ்ந்து சொன்னான். அவன் சரியான வந்து அப்பன்னா மோசமானவன். இந்த மாரி பணக்காரங்க எல்லாமே ஏன் தான் இப்படி முட்டாளா இருக்காங்களோ? அப்படின்னு சொல்லிட்டு அப்பன்னா அவ கத்திக்கிட்டு இருக்கையில, "நீ கொஞ்சம் பார்த்து பேசு. அவன் தான் அந்த ஃபேமிலிக்கு அடுத்த ஹெட்டா கூட மாறுவான்." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, "பரவால்ல. அத பத்திலாம் நான் எதுவும் கவலைப்பட மாட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு அவன் மெய்டு கத்திட்டு இருக்கையில, "அவங்கள செட்யூஸ் பண்ண தான் வந்து பார்த்துட்டு இருக்கான்." அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தாக்கா அந்த ஹீரோவோட அசிஸ்டன்ட் வந்துருவான். வந்துட்டு இந்த மாரி ஹீரோ வந்து என்ன பண்ண கூப்பிடுறாரு. அவர்ட்ட நீங்க வந்து பேசணுமா அப்படின்னு சொல்லயில, "எதுக்கு இந்த நேரத்தில? நீங்க இஷ்டப்பட்ட நேரத்தில கூப்பிடுவீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெய்டு கத்திட்டு இருக்கையில, ஹீரோ வந்து என்ன பண்ணா அங்க வந்துருவான். கண்டிப்பா இவகிட்ட ஏதாவது ஒரு ஹிடனான டேலண்ட் இருக்கும். அந்த ஸ்வாட் டேலண்ட்ட வந்து பார்க்கும்போது, அது மட்டுமே இவளோட பொட்டன்ஷியலோட பினாக்கல்னு நான் நினைக்கல. கண்டிப்பா இவ ஏதாவது ஒரு ட்ரம்ப் கார்ட மறைச்சு வச்சிருப்பான்னு தான் நானும் நினைக்கிறேன். இவளோட பவர் எவ்வளோ இருக்குங்கிறத நான் செக் பண்ணியே பார்க்கணும். சரி ஓகே நம்ம ஒரு சின்ன டியூல் பண்ணிக்கலாமா? நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? நான் ரேங்க் 2 வந்து சேர்ந்தவன். நீ ரேங்க் 10 தான். கண்டிப்பா வந்து என்ன அப்பன்னா, நீ தோத்து தான் போவ. சரி ஓகே. உன்னோட எக்ஸ்பீரியன்ஸ கெயின் பண்ணிக்கிறதுக்காக நீ சண்ட போடுறன்னா, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஹீரோ வந்து என்ன பண்ணா, திடீர்னு எர்த் மேஜிக்க வந்து கேஸ்ட் பண்ண ஆரம்பிச்சுருவான். இது என்னது? இவன் ரேங்க் 10ல தானே இருக்கான். இவனோட பவர் என்ன இவ்வளோ வித்தியாசமா இருக்கு? அப்படின்னு சொல்லிட்டு அவ டக்கு டக்குன்னு அந்த வரக்கூடிய அந்த எல்லா அந்த ராக்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணா, டக்கு டக்குன்னு கட் பண்ணி வீசிக்கிட்டே வந்து போயிட்டே இருப்பா. ஆ உண்மையாவே உன்னோட பவர் என்ன பண்ணா ரொம்ப அற்புதமா தான் வந்து இருக்கு. இன்னும் நாம வந்து பார்ப்போம் எவ்வளோ வேகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து இன்னும் வந்து என்ன பண்ணா அட்டாக் பண்ணிட்டே இருப்பா. அப்பதான் வந்து என்ன பண்ணா, அவ வந்து யோசிச்சு பார்க்குறா. இவனோட பவர் அது உண்மையாவே ரொம்ப அற்புதமா தான் இருக்கு. அப்படி இருந்தும் எதுக்கு இவன் ரேங்க் 10லயே இருக்கான்? கண்டிப்பா இது இவன் ஏதோ ஒரு பெரிய விஷயத்த வந்து மறைக்கிறான். அதனால தான் வந்து என்ன அப்பன்னா இவனோட பவர ரொம்ப ஹைட் பண்ணியே வந்து வச்சிருக்கான். அப்படின்னு சொல்லி இவன் முன்னாடி அட்டாக் பண்ணும்போது பார்த்தா திடீர்னு ஹீரோ பின்னாடி வந்துறான். இதுக்கு வாய்ப்பே இல்ல. அப்ப எனக்கு தெரிஞ்சு வந்து என்ன அப்பன்னா இவன் இதுவரைக்கும் சண்ட போட்ட வரைக்குமே இவனோட பவர வந்து என்ன அப்பன்னா ஃபுல்லா சப்ரஸ் பண்ணி தான் வந்து வச்சிருக்கானா? என்னால இத நம்பவே முடியல. எப்புட்றா நீ வந்து என்ன அப்பன்னா 10த் ரேங்க்லயே என்ன அப்பன்னா தங்கியிருக்க? அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து என்ன அப்பன்னா அவன் குச்சிய அந்த ஸ்டாஃப்ப வந்து என்ன அப்பன்னா தரையில ஊனிட்டு, இனிமே தான் வந்து என்ன அப்பன்னா ஆட்டமே ஆரம்பிக்குது. சீக்கிரம் உன்னோட முழு பவரையும் காட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ஒரு மாதிரி வில்லத்தனமா சிரிச்சிட்டு இருக்கான். அடுத்து என்ன நினச்சிங்கிறத தெரிஞ்சுக்க முன்னாடி எல்லாரும் போகிறதுக்கு முன்னாடி ஒரு கமெண்ட் ஒன்று போட்டு போங்க. ரொம்ப நன்றி. அடுத்து இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா பாய்.